அதாவது இப்போ உள்ள மக்களுக்கு இன்பம்னா என்ன அப்படின்றதே ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து தண்ணி தாகத்தோடு இருப்போம். ஒருத்தர் ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும். ஒரு மேபி ஒரு மணி நேரம் கழிச்சு திடீர்னு தண்ணி கிடைக்கும். தண்ணி குடிச்சோன்னா சந்தோஷமாக இருந்தது, இன்பமாக இருந்துடணும். அப்போ அப்படி பார்த்தா தண்ணி குடிச்சா உயிர் வாழ்ந்துடலாம்ல. புரியுதா அந்த விளக்கம்? அது வந்து இன்பம் கிடையாது. தண்ணி குடிக்கிறது என்பது துன்பத்தை நீக்குவது, துன்ப நீக்கம். அதாவது தாகம் என்பதை தணிப்பது. அது ஒரு இன்பமே கிடையாது. இப்போ என்ன ஆச்சுன்னா, போகிற போக்கில் எது இன்பம் எது துன்பமே இல்லாத மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கான். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது இன்பம் 5 வகைப்படும். அது எப்படின்னா, நம்மளோட அறிவுக்கருவிகள் மூலமாக நம்ம கிடைக்கின்றான். கண், மூக்கு, வாய், மெய், செவி. இந்த 5 புலன்கள் மூலமாக நீ எதெல்லாம் அனுபவிக்கிறியோ அதெல்லாம் இன்பம் தரக்கூடிய விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நல்ல காட்சியை பார்க்குற, ஒரு நல்ல சீனரி பார்க்குற, நல்ல படம் பார்க்குற, அது கண்ணுக்கு இன்பம் தரும். நல்ல வாசனை நுகர்ந்து பார்க்குற, இல்லை நல்ல சாப்பாடை நுகர்ந்து பார்க்குற, அது மூக்குக்கு வந்து இன்பம். நல்ல சாப்பாட்டை சுவைக்கிற, அது வாய்க்கு இன்பம். அப்போ வந்து கண், மூக்கு, வாய், மெய் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் வெதர் கண்டிஷனில், ரொம்ப குளிரும் இல்லாமல் ரொம்ப அனலும் இல்லாமல், ஒரு மிதமான ஒரு தட்ப வெப்பநிலை, ஒரு பூங்காற்று அப்படின்னு சொல்கிறாங்களே, அது மாதிரி வந்து நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தால் அது உன்னோட உடலுக்கு இன்பம் தரும். அப்புறம் செவி, நல்ல பாட்டு கேட்குற, ஒரு நல்ல மியூசிக், இல்லை ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவு கேட்குற, இல்லை வந்து ஒரு இறைவனோட பாடல்கள் கேட்குற, அது காதுக்கு இன்பம். ஸோ கண், மூக்கு, வாய், மெய், செவி இவைகளுக்கு எது இன்பம் தருதோ அதுதான் இன்பம். உதாரணத்துக்கு ஒருத்தன் பாந்து போகாமல் அடங்கியிருப்பான். சொல்லக்கூடாது, இது ஒரு பெரிய பப்ளிக் ஃபோரத்தில், அது வேறு புரியதை சொல்கிறேன். பாத்ரூம் போகாமல் அடக்கி வச்சுட்ருப்பான். போயிட்டு வந்தா உயிரே வந்தாமல் இருக்குப்பா, சந்தோஷமாக இருக்கணும். இப்போ யூரின் போனால் இப்போ யூரின் போய்ட்டு சந்தோஷமாக இருக்கலாம்ல. அதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. உன்னோட 5 புலன்களுக்கு எதெல்லாம் இன்பம் தருதோ அதுதான் இன்பம். இது நான் படித்ததில் பிடிச்சது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.